ஒரு தலைமுறையோட கடைசி குட்டியாக இருந்துட்டோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு வயசானதே தெரியாது. நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளோட சைல்டுஹுட்டை எப்பவுமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். நாங்கள் தீபாவளிக்கு எல்லாருமே ஒன்றா வந்திருந்தோம். என் மாமா வீட்டில் அக்காக்கள் எல்லாரும். அக்கா பசங்களே இப்போ பெருசாகி ஸ்கூல், காலேஜஸ் போகிறாங்க. ஆனாலும் எங்களை பொடுசுங்களாகவே கன்சிடர் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு தூண்டில்லாம் மாமா கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டு தூண்டில் போட்டோம். ரொம்ப நேரம் தூண்டில் போட்டுமே அந்த மீன்கள் சிக்கலை. ஏன்னா அவங்க வந்துட்டு அடிக்கடி நம்ம தூண்டில் போட்டு பிடிச்சிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த தூண்டில் போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீன் பிடிச்சோம். அந்த மீனுமே எங்களால் வச்சுக்க முடியல. ஏன்னா நாங்கள் அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு மேலே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பெரிய பையன் வந்து மீன் வந்துட்டு செனையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செனையாக இருக்குன்னா அது வந்துட்டு குட்டி இருக்காது, முட்டை தான் இருக்குன்ற அறிவு கூட இல்லை. அதனால் நாங்கள் மேலே தூக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சு தூக்கணும். ரொம்ப லேட்டாக தூக்கணும். மீன் வந்துட்டு மாட்டினோடனே சரசரன்னு தூக்கிடணும். இவ்வளோ தூரம் தான் மேலே வந்தோடனையும் டக்குன்னு பிடிக்காதனால அந்த மீன் அத்துக்கிட்டு கீழேயே விழுந்துருச்சு. தூண்டிலோடவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பொழைக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.